வணக்கம். கரூரில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் பங்கேற்பு. ஈகை திருநாளான பக்ரீத் பண்டிகை இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் நிலையில், கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட அமராவதி பாலம் அருகே அமைந்துள்ள திடலில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் தொழுகை நடைபெற்றது. அமைப்பின் மாவட்ட தலைவர் மாதர்சா பாபு தலைமையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆண்கள், பெண்கள் உட்பட ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகை மேற்கொண்டனர். இறை தூதரான நபியின் தியாகத்தை போற்றும் வகையில் உலகம் முழுவதும் பக்ரீத் பண்டிகையை இஸ்லாமியர்கள் கொண்டாடி வருகின்றனர். அதிகாலையிலே எழுந்து புத்தாடை அணிந்து அனைவரும் ஒன்று கூடி பக்ரீத் திருநாள் சிறப்பு தொழுகையினை முடித்துவிட்டு ஒவ்வொருவருக்கொருவர் தங்களது அன்பை பரிமாறிக் கொண்டனர். அவர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி மார்க்கம் வழிகாட்டுகின்றதோ, அந்த அடிப்படையில் முழுமையாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை மார்க்கத்தின் அடிப்படையிலே அமைத்திருக்கின்றோமா? ஏனென்று சொன்னால், நாம் யாரும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்றது. அதை பொறுத்தளவில் இந்த தியாக திருநாள் ஈதுல் அல்ஹா இந்த நாளை கொண்டாடுகின்றோம். இந்த நாளை பொறுத்தளவில் பல்வேறு விதமான வரலாறுகள் இருக்கின்றன. அதிலே ஒன்று என்ன, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தளவில் அல்லாஹ் தஆலா பல்வேறு வசனங்களிலே சிறப்பித்து சொல்லி காண்பிக்கின்றான். அதிலே ஒன்று என்ன, அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தளவில் சொல்லுகின்ற பொழுது அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அதற்கு உதாரணம் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, இது காலலகு ரப்புஹு அஸ்லிம், அவரது இறைவன் கட்டுப்படி என்று சொன்னால், கால அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனாகிய உனக்கு நான் கட்டுப்பட்டேன். அப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அவர் ஒரு முஸ்லீம், அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தார். காரணம் என்ன? அல்லாஹ் சொல்லுகின்றான், இறைவனுடைய ஒரு வசனம், ஒரு வார்த்தை வருகின்றது என்று சொன்னால் கட்டுப்படுங்கள் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை அடுத்ததாக இருந்தது, கால அஸ்லம் லி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனாகிய உனக்கு நான் கட்டுப்பட்டேன் இப்படி சொன்னார்கள். அப்ப இப்படி லுஹருடைய தொழுகை எத்தனை பேருங்க தொழுகுவோம்? அதற்கு பின்வர இருக்கக்கூடிய அசருடைய தொழுகை, மக்ரிபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை எத்தனை பேர் நிறைவேற்றுகின்றோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ப நாம் அவற்றின் மாமிசங்களோ அவற்றின் ரத்தங்களோ அல்லாஹ்வை அடைவதில்லை. மாறாக உங்களிடம் இருக்கக்கூடிய தக்வா இறையச்சம் தான் அவனை சென்றடைகின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கின்ற பொழுது, இந்த குர்பானி பிராணிகளை பொறுத்தவரை நீங்கள் அறுத்து நீங்களும் உண்ணுங்கள், தொப்புள் கொடி உறவுகளாக இருந்தால் அவர்களுக்கும் வழங்குங்கள், அண்டை வீட்டாருக்கும் வழங்குங்கள், தெரிந்தவர்கள் எல்லா மக்களுக்கும் நீங்கள் வழங்குங்கள். மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்றது. அப்ப இந்த குர்பானியை பொறுத்தளவில் யார் இறையச்சத்தோடு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்?